Hi viewers, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம CMA Final paper 20A Strategic Performance Management and Business Valuation அந்த பேப்பர்ல Enterprise Risk Management Chapter 4 இந்த சாப்டர்ல Benish M ஸ்கோர்னு ஒரு மாடல் இருக்கு. அதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் தான். அதுல உள்ள ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் நம்ம வந்து மெமரைஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். நம்ம SPMBV பேப்பர்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த 4th சாப்டர்ல இருந்து ஒன்னு ஆல்ட்மேன் ஜி ஸ்கோர்ங்கற மாடல் வரலாம், இல்ல இந்த பெனிஷ் எம் ஸ்கோர்ங்கற மாடல் வந்து வரலாம். இது ரெண்டுல ஏதோ ஒன்னு கண்டிப்பா வரலாம். சோ இது வந்து ஸ்கிப் பண்ணாம இந்த டாபிக் வந்து கவர் பண்ணிருங்க. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் CMA படிக்கிறவங்களுக்கு நம்ம வீடியோஸ் ஷேர் பண்ணுங்க, சோ தட் அவங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் பெனிஷ் எம் ஸ்கோர்னா என்ன நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ பெனிஷ் எம் ஸ்கோர் இதை யார் டெவலப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் மெசார்ட் பெனிஷ்ங்கிறவர் தான் இதை வந்து 1999 இந்த பெனிஷ் எம் ஸ்கோருங்கிற கான்செப்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் வந்து அவங்க ஏர்னிங்ஸை வச்சு ஏதாவது மேனிப்புலேஷன்ஸ் பண்ணி ஒன்று ஏர்னிங்ஸை கம்மியாக காமிக்கிறதோ இல்லை எக்ஸ்பென்சஸ் அதிகமாக காமிக்கிறதோ இல்லை அக்கௌண்டிங் பிரின்சிபல்ஸை ஃபாலோ பண்ணாமல் ஏர்னிங்ஸை வந்து ஹைட் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது அவங்க வந்து மேனிப்புலேஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஏர்னிங்ஸில் அப்படின்னா அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் இந்த பெனிஷ் எம் ஸ்கோருங்கிற மாடலை வந்து இங்கே மெசார்ட் பெனிஷ்ங்கிறவர் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 8 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். ஸோ அது என்னென்னங்கிறத கீழே பார்க்கலாம். 8 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் வந்து 8 ஃபினான்ஷியல் ரேஷியோஸை பேஸ் பண்ணி இருக்கும். ஸோ அது என்னென்னு பார்க்கலாம். The 8 variables required for calculating M-score calculate using the data from income statement, balance sheet and cash flows. ஸோ இந்த 8 வேரியபிள்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது வந்து எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா அந்த ஃபினான்ஷியல் ரேஷியோஸ்லாம் ஒன்று இன்கம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இல்லை பேலன்ஸ் ஷீட்லேருந்து இல்லைன்னா கேஷ் ஃப்ளோஸ் ஸ்டேட்மெண்ட்லேருந்து தான் இந்த 8 ஃபினான்ஷியல் ரேஷியோஸை வந்து அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கு வந்து எவ்வளோ ஸ்கோர் இருந்தால் அது வந்து அவங்க ஏர்னிங்ஸை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்க, இல்லை எவ்வளோ இருந்தால் மேனிப்புலேட் பண்ணலைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதுக்கான கட் ஆஃப் ஸ்கோர் தான் -2.22. ஸோ இந்த பெனிஷ் எம் ஸ்கோர் நம்ம கேல்குலேட் பண்ணுறது -2.22 விட கம்மியாக, அதாவது லெஸ் தென் -2.22 இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து ஏர்னிங்ஸை மேனிப்புலேட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். இதே அந்த ஸ்கோர் வந்து கிரேட்டர் தென் -2.22 இருந்துச்சுன்னா அந்த கம்பெனி வந்து ஏர்னிங்ஸை மேனிப்புலேட் பண்ணியிருக்காங்கிறதுக்கான நமக்கு ஒரு இது வந்து ஐடென்டிட்டியா இருக்கு. ஸோ இந்த பெனிஷ் எம் ஸ்கோர் மாடலில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இருக்கு. இது வந்து இதில் இருக்க வேல்யூஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ். இது எல்லாமே நம்ம ஆப்வியஸாக மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். மெமரைஸ் பண்ணாதான் இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த -4.84 + 0.92 into DSRI plus 0.52 into GMI plus 0.404 into AQI plus 0.892 into SGI plus 0.115 into DEPI minus 0.172 into SGA minus 0.327 into LVGA plus 4.679 into TATA. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பெனிஷ் எம் ஸ்கோருக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. இந்த வேல்யூஸ் எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா இந்த DSRI GMI, இதுக்கெல்லாம் என்ன எக்ஸ்பேன்ஷன் பாருங்க. DSRIங்கிறது வந்து டே சேல்ஸ் அண்ட் ரிசீவபிள்ஸ் இண்டெக்ஸ், அதாவது அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் அதை கால்குலேட் பண்ணுறது. GMIங்கிறது கிராஸ் மார்ஜின் இண்டெக்ஸ். AQIங்கிறது அசெட் குவாலிட்டி இண்டெக்ஸ். SGங்கிறது சேல்ஸ் க்ரோத் இண்டெக்ஸ். DEPA டெப்ரிசியேஷன் இண்டெக்ஸ். SGA வந்து சேல்ஸ் ஜெனரல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்ஸ் இண்டெக்ஸ். LVGAங்கிறது லீவரேஜ் இண்டெக்ஸ், அதாவது டோட்டல் டெட்ஸ் அண்ட் டோட்டல் அசெட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து லீவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இல்லையா, அந்த லீவரேஜ் இண்டெக்ஸ் இது LVGAங்கிறது டினோட் பண்ணுது. ஸோ TATங்கிறது டோட்டல் அக்ரூவல்ஸ் டு டோட்டல் அசெட்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட், பேலன்ஸ் ஷீட் அண்ட் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து எடுத்த டேட்டா வச்சு இந்த ரேஷியோஸ் எல்லாமே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஒவ்வொரு இந்த வேரியபிள்ஸ் கொடுத்துருக்காங்களே ஃபர்ஸ்ட் DSRI அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாஸ் தான் இந்த மாதிரி கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம சம்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஃபார்முலாஸ் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் பெனிஷ் ஸ்கோர் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி மாடல்ஸ் வந்து நம்ம கேட்க மாட்டாங்க. டைரக்டா இந்த வேரியபிள்ஸ், அதாவது DSRI GMI AQI இதுக்கெல்லாம் வந்து வேல்யூஸ் வந்து டைரக்டாவே அவங்க கொடுத்துருவாங்க. பட் ஃபார் ஒன் வேர்ட் பர்பஸ்க்கு வந்து நம்ம அந்த ஃபார்முலாஸை சால்வ் பண்ணி நம்ம வேல்யூ போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன் வேர்ட்காக இந்த ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இந்த ஒவ்வொரு இண்டெக்ஸுக்குமே நமக்கு வந்து எவ்வளோ ஹையர் ஸ்கோர் அண்ட் லோயர் ஸ்கோர் கொடுத்துருப்பாங்க. ஸோ
இந்த லோயர் ஸ்கோர் கம்மியா இருந்துச்சுன்னா அது மேனிப்புலேஷன்ஸ் அங்க இல்லைன்னு அர்த்தம். ஹையர் ஸ்கோர்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா மேனிப்புலேஷன் வந்து அங்க நடந்திருக்கதா அர்த்தம். ஸோ அந்த மேனிப்புலேட்டர்ஸ் வேல்யூ எல்லாமே கீழே டேபிள்ல கொடுத்துருக்காங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்க ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, ஸோ தட் ஒன் வேர்ட்ஸ் இது பேஸ் பண்ணி கேட்கலாம். இப்போ பாருங்க, இந்த டேபிள்ல ஸ்கோர்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் இண்டிசஸ்னு கொடுத்துருக்காங்களே, ஒவ்வொரு இண்டெக்ஸுக்கான மேனிப்புலேட்டர் வேல்யூஸ் எவ்வளோ, நான் மேனிப்புலேட்டர் வேல்யூஸ் எவ்வளோ. ஸோ நான் மேனிப்புலேட்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஸ்ஆர்ஏல 1.030 நமக்கு வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 1.030 இல்லை அது கம்மியாவோ கிடைச்சா அந்த இடத்துல மேனிப்புலேஷன் நடக்கலன்னு அர்த்தம். இதே மேனிப்புலேட்டர் அதாவது 1.460 அந்த வேல்யூவோ இல்லை அதுக்கு மேலேயோ நமக்கு கிடைச்சிச்சுன்னா அங்கே மேனிப்புலேஷன்ஸ் ஹேப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்படி ஒவ்வொரு இண்டெக்ஸுக்குமே மேனிப்புலேட்டர் நான் மேனிப்புலேட்டர் வேல்யூஸ் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்க தான் வேணும். ஸோ இந்த எம்ஸ்கோரில் பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 8 வேரியபிள்ஸ் மாடல் அண்ட் 5 வேரியபிள் மாடல் முன்னாடி இருந்துச்சு. இப்போ கரண்ட் இதில் வந்து அது யூஸில் இல்லை. ஸோ இது ஒரு ப்ராபபிலிஸ்டிக் மாடல் தான், இது வந்து அக்யூரேட் மாடல் கிடையாது, ப்ராபபிலிஸ்டிக் மாடல். ஸோ 100% அக்யூரேட்டாக நம்ம வந்து மேனிப்புலேஷன்ஸ் இருக்கு இல்லைங்கிறத சொல்ல முடியாது. பிட்வீன் 38% அண்ட் 76% தான் இங்கே மேனிப்புலேஷன் இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த பெனிஷ் எம்ஸ்கோர் நம்ம வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் மேனிப்புலேஷன் ஆஃப் ஏர்னிங்ஸ் இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாடலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து இந்த கேஸ் பார்க்கலாம், சால்வ்டு கேஸ் 7. இது வந்து நம்ம புக்ல பேஜ் நம்பர் 263ல இருக்கு. ஆகஸ்ட் 2024 வேஸ்ட் எடிஷன் வச்சிருந்தீங்கன்னா பேஜ் நம்பர் 263. ஸோ இதில் பாருங்க, மிஸ்டர் ஹோல்டான் இஸ் கன்சிடரிங் இன்வெஸ்டிங் 15 lakh இன் Pelican Incorporation as a company has decided to raise 100 million in corporate debt by private placement. ஸோ பெலிகான் இன்கார்பரேஷன்ங்கிற ஒரு கம்பெனிக்கு மிஸ்டர் ஹோல்டான்ங்கிற பர்சன் வந்து 15 lakhs இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பெலிகான் இன்கார்பரேஷன்ங்கிற கம்பெனி வந்து 100 million வந்து கேபிட்டல் வந்து ரைஸ் பண்றாங்க கார்பரேட் டெட்டா. ஸோ அதுக்காக இவர் வந்து இன்வெஸ்ட் பண்றாரு 15 lakhs. மிஸ்டர் ஹோல்டான் இஸ் apprehensive of manipulation the operation by top management of Pelican Incorporation as he fears that the earnings manipulation is most distinct aspect of financial distress. ஸோ இந்த ஹோல்டான்ங்கிற பர்சன் வந்து அந்த கம்பெனியில் ஏர்னிங்ஸ் மேனிப்புலேஷன் இருக்குமோ அப்படின்னு நினச்சி, ஏன்னா அது வந்து இப்போ ஃபினான்ஷியல் டிஸ்ட்ரெஸில் ஒரு பெரிய இதுவாக இருக்கிறதுனால அவர் வந்து ஏர்னிங்ஸ் மேனிப்புலேஷன் இருக்குமோ அப்படின்னு நினச்சி அவங்க ஃப்ரெண்ட் மாரி அசைங்கிறவங்கள்ட்ட வந்து அவங்க ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் அவங்கள்ட்ட இந்த கம்பெனியில் வந்து பெனிஷ் எம்ஸ்கோர் மாடலை யூஸ் பண்ணி ஏர்னிங்ஸ் மேனிப்புலேஷன் இருக்கா இல்லையான்னு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி மாரியஸுங்கிறவங்க வந்து அவங்களுக்கு அவங்க டேட்டாவை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் த எக்ஸ்ட்ராக்ட் ஷி மேக் கால்குலேஷன் ஃபர்னிஷஸ் 8 இண்டிசஸ் as stipulated by பெனிஷ் மாடல். ஸோ இவங்க வந்து இந்த 8 இண்டிசஸையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த ஃபார்முலாஸ் வந்து சும்மா கொடுத்துருக்காங்க, பட் இந்த ப்ராப்ளம்ல யூஸ் பண்ணல. நீங்கள் ஆனால் ஃபார்முலாஸ் வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க, ஒன் வேர்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ மாரியஸுங்கிறவங்க இந்த அபோவ் 8 இண்டிசஸை பேஸ் பண்ணி இவங்க வந்து அவங்க அந்த ஒவ்வொரு இண்டிசஸ்க்கான வேல்யூ என்னங்கிறத இந்த டேபிளில் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்காங்க. From the above calculation, she calculates the Benish M-score as. So Benish M-scoreக்கான ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா நம்ம முன்னாடியே பார்த்தோம், அந்த ஃபார்முலாவை தான் இங்கே எடுத்துக்கிறோம். இதில் ஒவ்வொரு இண்டெக்ஸ் அதாவது டிஎஸ்ஆர்ஏக்கான வேல்யூ என்ன அப்படிங்கிறது இந்த டேபிள் நமக்கு தெரியும் இல்லையா, 0.741 அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு இண்டெக்ஸ்க்கான வேல்யூவையும் இந்த ஃபார்முலாவில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம், அவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இந்த வேல்யூ ஸ்டாண்டர்ட் வேல்யூஸை மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், கீழே இண்டிசஸ் 8 இண்டிசஸ் கொடுத்துருக்காங்க. கோஎஃபிஷியன்ஸ் வந்து அந்த ஃபார்முலாவில் இருக்கு இல்லையா, 0.92, 0.528, 0.404 இந்த மாதிரி இந்த கோஎஃபிஷியன்ஸ் எல்லாத்தையுமே இங்கே எழுதியிருக்காங்க. அதில் சைன் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ், சிலது நெகட்டிவாக இருக்கும், சிலது பாசிட்டிவாக இருக்கும். அது சைனோட மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஸ்கோர் வந்து இந்த கம்பெனிக்கானது, அதாவது இந்த பெலிகான் இன்கார்பரேஷனுக்கான கம்பெனிக்கானது மாரியஸுங்கிறவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த இண்டிவிஜுவல் ஸ்கோர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக அந்த டேபிளில் மென்ஷன் பண்ணிக்கிறோம். இப்போ காம்போசிட் ஸ்கோருங்கிறது இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுறோம். 0.920 into 0.741 பார்த்தீங்கன்னா 0.6172 வரும், 68172 வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூஸையும் மல்டிப்ளை பண்ணி இதுக்கு டோட்டல் வந்து நம்ம அரைவ் பண்ணிக்கிறோம். அதுதான் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும். பாசிட்டிவ்ல இருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணி இந்த ரெண்டு நெகட்டிவ் வேல்யூஸையும் சப்ராக்ட் பண்ணோம்னா 2.118231ங்கிற வேல்யூ வந்து நமக்கு கடைசியாக கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க -4.84னா அதை நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அந்த -4.84 இங்கே சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா
நமக்கு வந்து பெனிஷ் எம் ஸ்கோருக்கான வேல்யூ -2.721769ங்கிற வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க இங்கே. இப்போ கட் ஆஃப் ஸ்கோர் வந்து நமக்கு மேலே பார்த்தோம் இல்லையா, -2.22ங்கிறது தான் கட் ஆஃப் ஸ்கோர். அதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அங்கே மேனிப்புலேஷன் இல்லைன்னு அர்த்தம். அதை விட அதிகமாக இருந்துச்சுன்னா அங்கே மேனிப்புலேஷன் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 2.72ங்கிறது அதை விட கம்மியானது தான். ஸோ ஒரு ஸ்கேலில் பார்த்தோம்னா நெகட்டிவ் லெஃப்ட் சைடில் இருக்கும், 0 மிடில் இருக்கும், ரைட் சைடில் பாசிட்டிவ் வேல்யூஸ் இருக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூஸ் எப்போதுமே நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுறப்போ அந்த பக்கம், அதாவது இப்போ 2.22 தான் ஹையராக இருக்கும் நெகட்டிவ் வேல்யூஸில், 2.72 பார்த்தீங்கன்னா லோயர் வேல்யூ தான் நெகட்டிவை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால 2.22 விட இங்கே நமக்கு 2.721769ங்கிற வேல்யூ கம்மியாக இருக்கிறதுனால இங்கே வந்து மேனிப்புலேஷன்ஸ் இல்லைன்னு சொல்லி இந்த மாரி அசாய்ங்கிறவங்க இந்த மிஸ்டர் ஹோல்டர்ங்கிறவருக்கு ரிப்போர்ட் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த கம்பெனியில் மேனிப்புலேஷன்ஸ் எதுவும் இல்லைங்கிறத நம்ம இங்கே கன்க்ளூஷனாக கொடுக்க போகிறோம். ஸோ இவ்வளோ தான் இந்த ப்ராப்ளம். இதில் நீங்கள் வேல்யூஸை மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம். ஆல்ட்மேன் சி ஸ்கோரும் இந்த ப்ராப்ளமும் ஏதோ ஒன்று வந்து கண்டிப்பாக வந்துடும். ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க. ஆல்ட்மேன் சி ஸ்கோரும் நான் உங்களுக்கு வீடியோ போடணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் அந்த டாபிக் வந்து உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், தேங்க்யூ.